பீர்க்கங்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பீர்க்கங்காயை நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. நறுக்குன பீர்க்கங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் 4 மிளகாய் வறுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வறுத்துக்குங்க. 7-8 பல் பூண்டு நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதையும் அந்த எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 2 தக்காளியை 2ஆக இந்த மாதிரி நறுக்கிட்டு இதையுமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. தக்காளியை மூடி வச்சு வதக்கும் போது சீக்கிரமே வதங்கி வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்தாச்சு. தக்காளி இருக்கிற தோலை மட்டும் எடுத்துருங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பொடிசாக நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்குங்க. இல்லைன்னா மண்சட்டியில் போட்டுட்டு மத்து வச்சு கூட நல்லா கடைஞ்சிக்குங்க. பீர்க்கங்காய் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள். இது செஞ்சுக்கிட்டிங்கன்னா குழம்பே தேவைப்படாது. நல்லா சுட சுட சோறோடு போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத சொல்லுங்கள்.